ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாக்கீம் கம்பீராவர்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்ரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசது கிருகே சர்வ மாங்கல்யயுக்தாம். ஓம் மகாலக்ஷ்மீ ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 8ஆம் நாள் 20/2/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசார சீரராக அதிகாலையில் எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் அந்த இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியது. ஆலயங்களிலே சென்று நாம் வழிபாடுகள் செய்வது, ஆலயங்களிலே இந்த பாடசாலை மாணவ செல்வங்கள் எல்லாம் பாடசாலைக்கு அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று காலையிலே இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு இந்த சிவபுராணத்தை காலையிலும் மாலையிலும் பாராயணம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளையும் தரக்கூடியது. சிவாய நமையென்று சிந்தித்து இருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்கின்ற வகையிலே இந்த சிவபுராணத்தை எல்லாம் யார் யார் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா வினைகளும் நீங்கி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் கிடைக்கக்கூடிய வகையிலே அமையக்கூடியது. பல்வேறு இடங்களிலும் இந்த மாசி மகத்தை முன்னிட்டதாகிய மகோற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவ்வாறு இந்த மாசி மகோற்சவம் இலங்கை திருநாட்டில் புகழ்பூத்த மலையகத்தின் கண்ணே மாத்தளை என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு அருளாட்சி புரிகின்ற அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள், மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய இந்த மாசி மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவம் என்றாலே உன்னதமான யாகம். அங்கே யாகசாலையிலே விசேஷமான பூஜைகள் ஹோமங்கள் அபிஷேகங்களோடு இந்த யாக தரிசனம் சுவாமி வலம் வந்ததும் அந்த ஈசான திக்கிலே வந்ததும் அங்கே புஷ்பாஞ்சலி கொடுக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வேத பாராயணம், தேவார திருமுறைகள் பாராயணங்கள், நாதாஞ்சலிகள், ராகாஞ்சலிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். இவ்வாறு இந்த உற்சவ காலங்களிலே நாமும் சென்று ஆலயங்களிலே தொண்டுகள் செய்வது, பூஜைக்கு தேவையான மலர்கள் பறித்து கொடுப்பது, பூமாலை தொடுத்து கொடுப்பது, ஆலயத்தை சுற்றி கோலமிடுவது, அலங்காரம் செய்வது, இன்னொரு இந்த சரியை தொண்டுகளை எல்லாம் நாம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது சுவாமிக்கு குடை பிடிப்பது, தீவட்டி பிடிப்பது, சுவாமியை தோளிலே காவுவது, மலர் தூவி பிரார்த்தனை செய்வது, சுவாமி வலம் பெறுகின்ற பொழுது கூட்டு பஜனைகளாக பிரார்த்தனைகள் செய்வது, இவையெல்லாம் இந்த உற்சவ காலங்களிலே
எல்லா விதமான சிறப்புகளையும் தரக்கூடியதாக அமையக்கூடியது. அவ்வாறு இந்த மகோற்சவத்திலே இந்த யாக பூஜை வழிபாடுகள் மிகவும் உன்னதமாக காலை மாலை அந்த யாகசாலையிலே ஆகுதிகளெல்லாம் நடைபெறும். இவ்வாறான சிறப்பு நடைபெறுகின்ற இந்த உற்சவ காலங்களிலே அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று நாம் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். நமக்கு பெரிய பெரிய ஆலயங்களுக்கு செல்ல முடியவில்லை என்றால் பக்கத்திலே உள்ள ஆலயத்துக்காக சென்று பிரார்த்தனை, அது பெரிய கோயிலில் போய் கும்பிட்டால்தான் பலன் கிடைக்கும் என்றதல்ல. அங்கே எந்த ஆலயமாக இருந்தாலும் மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக இறையருளெல்லாம் கூடி வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.